ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சங்கீதா. மஷ்ரூம் கிரேவி கிருஷ்ணாவுக்கு ஸ்கூலுக்கு செஞ்சு கொடுத்துருந்தாரு போட்டிருந்தேன். அப்போ நீங்கள் கேட்டிருந்தீங்க ஒரு சிலர் எப்படி நீங்கள் பாருங்கள் ஸ்கூலுக்கு இது. ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு மசாலா அரைச்சிக்கணும். கொஞ்சம் தேங்காய், அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் சோம்பு, பொட்டுக்கடலை ஆட்டு தீந்துருச்சு. ஆனால் முந்திரி பருப்பு இருந்தது. நல்லா ஒரு கைப்பிடி முந்திரி பருப்பு, 2 பட்டை, ஒரு கிராம்பு, அவ்வளோதான். சோம்பு, கசகசா நான் போடல. ஓகே, நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம். அவ்வளோதான். இதெல்லாம் போட்டு நல்லா நைஸ் ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன். நான் போட்டிருக்கிறது இங்கே பாருங்கள், சிப்பி காளானே காணும். எங்கடாப்பா இங்கே பாருங்கள், தெரியுதா அந்த வெங்காயத்துக்கு அடியில்? இதுதான். ஸோ சிப்பி காளான் போட்டேன். அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. எப்போயாவது ஒரு தடவை தான் இங்கே எனக்கு கிடைக்கும் பெங்களூரில். ஸோ அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு இந்த பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிட்டு இது வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு, தக்காளி போட்டு அதுவும் நல்லா வதக்கிட்டு, அப்புறம் இந்த சிப்பி இது மசாலா போட்டுக்கணும். என்ன மசாலாலாம் போட்டோன்னா, மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, அதுக்கப்புறம் நான் இது போட்டேன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் போட்டேன், கறி மசாலா 2 டீஸ்பூன் போட்டேன். ஸோ சூப்பராக இருக்கும் இது. இப்போ வாசமே அப்படி இருக்கும். கறி குழம்பே தோற்று போயிடும் இந்த மஷ்ரூம் குழம்புக்கு. ஓகே, ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் அரைச்ச எல்லாம் நல்லா வதக்கிட்டு, மஷ்ரூம் இப்போ தான் போடணும். இந்த தக்காளி மசாலாலாம் வதங்கினதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி ஊற்றுடுங்க, இல்லைன்னா ட்ரையாக இருக்கும். தண்ணி ஊற்றி ஒரு கொதித்து எண்ணெய் கசிஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த மஷ்ரூம், நீங்கள் எந்த மஷ்ரூமாக இருந்தாலும் சரி, ஸோ அந்த மஷ்ரூம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி, அது உங்களுக்கு உங்கள் சைஸுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி போட்டு நல்லா 2 வதக்கி, அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம அரைச்ச மசாலாவையும் ஊற்றி தண்ணி ஊற்றி கூட்டி வச்சுடுங்க. அவ்வளோதான். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் சொல்ல மறந்துட்டேன், வதக்கும் போது 2 போட்டேன். அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு பச்சை மிளகாய் உடச்சி போட்டேன். ஓகே, இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது. ஆக்சுவலாக காலையிலைக்கு இட்லிக்கும் இது தான், நைட்டு சப்பாத்திக்கு அப்படி இல்லைன்னா ப்ரெட்டு செய்வேன். அது 2க்குமே இது தான். நான் கம்பெனிக்கு போகிறதுனால நமக்கு டைம் இருக்காது. ஓகே, அதனால் 2 வேளைக்கும் இது ஒரு நாள் முழுக்க கொடுத்தா கூட இதே யார் வேணாலும் சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இதில் போட்ட எல்லா மசாலாவுமே நம்ம மசாலா தான். வேணுங்கிறத வெப்சைட் இல்லை வாட்ஸ்அப் எதுக்கு வேணாலும் ஆர்டர் பண்ணலாம், எதில் வேணாலும் ஆர்டர் பண்ணலாம். பாருங்கள், நம்ம இன்ஸ்டன்ட் இட்லி மிக்ஸை வச்சு இட்லி நல்லா மாவு கரைச்சி வச்சு பொங்கி வந்தோன்னு ஊற்றுங்க, சூப்பராக வரும். ஓகே, இங்கே பாருங்கள் இட்லி எப்படி புஸ்ஸுன்னு வந்திருக்கு. ஓகே, மாவு பொங்கி வந்தோன்னு ஊற்றினா இந்த மாதிரி வரும். கிருஷ்ணாவுக்கு ஸ்கூலுக்கே இது தான். ஓகே, see you, bye, love you.